மாநிலம் அதிமுக பொதுச் செயலாளரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக எழுச்சி பயணம் கொண்டு வருகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் போது திமுக அரசின் 4.5 ஆண்டு காலத்தில் தமிழக மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தாததோடு அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தியது குறித்தும் பொதுமக்களிடையே பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இதனையடுத்து எழுச்சி பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கள் அடங்கிய விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வைத்தியநாதன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் புட்லூர் சந்திரசேகர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கடைவீதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் ஆட்டோக்களில் செல்பவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் ஆகியோரிடம் தொண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதேபோல் டீ கடையில் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் டீ போட்டு கொடுத்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா தலைமையில் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்திய திமுக குறித்தும் 2026 அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில் மக்கள் விரும்பும் மக்களாட்சி ஏற்பட வேண்டும் என்ற மக்களின் எண்ணம் நிறைவேறும் என முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் நியூஸ்க்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்தார். இதில் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் KGT கௌதமன், திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பூங்கோவன் உட்பட திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நல்லா ரெட்டை ஓட்டு போடலாம். நிலப்பட நம்பார் நமக்கு ஆட்சி நம்ம ஆட்சி நல்லா செஞ்சாங்க. வியாபாரம் எம்சி பாருங்க, டாக்ஸ் அடுத்து ரெண்டு மட்டும் அடைங்க. தாயே நல்லா ஓட்டு போடணும். சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு, உடனே சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தெரியும், என்னோட வேலை ஆட்சினா எடப்பட ஆட்சி சொல்லி பத்து வரி, வீட்டு வரி, ஓட்டு போடுங்க. வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு நினைச்சு பாருங்க. அம்மா ஆட்சியில் எடப்பட ஆட்சியில் பிரிச்சு ஆனவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தது. அதுக்கெல்லாம் என்ன போயிருக்கீங்க? பள்ளிக்கு போயிருக்கீங்களா? லேப்டாப் வந்து அம்மா ஆட்சியில் இல்லையா? ஒன்றிய வந்தாச்சா? ஒன்றிய காணுங்க. ஓட்டு